அப்பதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Taste the Daily. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. அப்பா மகன் மகள் இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவே இது மாறிடுச்சு. ஆக மொத்தத்தில் இது ஒரு குடும்ப சண்டை அப்படிங்கறதுல வந்து நிக்குது. அதுதான் அது உட்கட்சி பிரச்சனை என்று சொல்கிறார், குடும்ப பிரச்சனை என்று சொல்கிறார். எவ்வளவு நாள் இதையே சொல்லிட்டு போவார்? ஐயா கூட்டத்துக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் யாரும் தடுக்க. அவர் சொல்றாரு, அருள் சொல்றாரு, நீங்க தடுத்து நிப்பாட்டுறீங்க, முழுக்க முழுக்க பதவியும் பணத்தையும் கொடுத்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறீங்க எல்லாத்தையுமே. இல்ல அருள் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. கட்சியையும் இந்த சங்கத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய வல்லமையும் திறமையும் அன்புமணிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வேன். அவர்கள் குடும்பத்திலே யாருக்குமே அப்படி பார்த்தா நீங்க வந்து அப்ப பதவிக்காக தான் வந்து அன்புமணிக்காக நீங்க பேசுறீங்களா? இல்ல அருள் சொல்ற மாதிரியே நான் கேட்கிறேன். இல்ல யார் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இல்ல இது ஐயாவுக்கே தெரியும். நாங்க பணத்துக்காக இருக்கிறோமா? வன்னிய மக்களாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் தொண்டராகட்டும், இவங்கெல்லாம் வந்து முட்டாளாவே இருக்கணும் இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்களா? ராமதாஸும் அன்புமணியும். இல்ல அந்த தப்பான தகவல் நீங்க தயவு செய்து பரப்ப வேண்டாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் நீதியின் குரல் நிறுவன தலைவருமான CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அண்மையில் வந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, காந்திமதி தான் இனிமேல் வந்து செயல் தலைவர். ஏற்கனவே வந்து அந்த பொறுப்பு வந்து அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டது, அதை வந்து அவர் ஏற்றுக்கல, அதனால் நாங்கள் காந்திமதிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை நானும் பார்த்தேன், அது அன்றைக்கி கூட்டத்தில் பார்த்தேன். இந்த அறிவிப்புகள் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே 1-2 முறை அந்த அம்மையார் அவங்க உள்ளே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற பொழுதே ஏதோ ஒரு செயல் திட்டத்தில் வந்து ஐயா இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். அது செயல் தலைவராக மாற்றுவார் என்று நான் கருதவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செயல்படுகிறார், நீடிக்கிறார் என்பதோடு மட்டுமல்லாமல் பொதுக்குழு அவரை அங்கீகரித்திருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறது என்கிற கருத்து உண்மையான தகவல். அதே நேரத்திலே ஒன்று தெளிவாக சொல்லுகிறேன், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அறிவுபூர்வமான ஒரு தலைமை அன்புமணி. அதே நேரத்தில் ஐயாவினுடைய குடும்பத்தில் இருந்து ஐயா வந்திருக்கிறார், அன்புமணி வந்திருக்கிறார், முகுந்தன் வந்து முன்னணியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் காந்திமதி அவர்கள் வந்து செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலே அறிவு, ஆற்றல், திறமை, அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, விவசாயம் இந்த விடயங்களில் அதிக அக்கறையோடு செயல்படக்கூடியவர், மிக நுண்ணிய அரசியல் தெரிந்தவர், அதை பற்றிய ஆழ்ந்த அறிவு உள்ளவர் அன்புமணி மட்டும்தான். அதாவது அந்த நான் ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் அரசியல் தெரிந்தவர் மட்டுமல்ல, சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். ராமதாஸ் இல்லை, நான் அவர் நிறுவனர். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா கிரைட்டீரியாலையும் ராமதாஸ் ஐயா வருவார்ல. கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கொக்கி போடுறதெல்லாம் வேணாம் சங்கர். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்திலே நீ காந்திமதியை செயல் தலைவராக அறிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அப்போ அவங்களுக்கு அரசியல் தெரியாது. எல்லாருக்குமே தெரியுமே. அது அந்த குடும்பத்தில், அதாவது எந்த அளவுக்கு அரசியல் தெரிகிறது என்பதை பற்றி நான் வந்து மதிப்பெண் போட விரும்பவில்லை. ஆனால் ஆழ்ந்த அரசியல் நுண்ணறிவு, அதற்கான எல்லா விடயங்களிலும், சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, ஐநா மன்றமாக இருந்தாலும் சரி, உலக அரங்காக இருந்தாலும் சரி, அந்த உலக அரங்கில் அரசியல் செய்ய தெரிந்தவர், பேச தெரிந்தவர், எழுத தெரிந்தவர், அதை கவனிக்க தெரிந்தவர், அதை களைய தெரிந்தவர், பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய தன்மை உடையவர் ஐயா குடும்பத்தில் அன்புமணி மட்டுமே முன்னணியில் நிற்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் அதுக்காக நீங்கள் மறுபடியும் ஐயாவை நீ கொண்டு வராதீங்க. ஏன்னா ஐயா தான் இந்த தத்துவ தலகர்த்தாக்களிலே முக்கியமானவர், உருவாக்கியவர். இந்த சமூக நீதியிலே இருந்து, இடஒதுக்கீட்டிலே இருந்து, உரிமை போராட்டங்களிலே இருந்து தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு இந்த கையாடல் இருக்கிறது அல்லவா, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கட்சியை நாம் எந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும், இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட அரசியலை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய ஐயா அரசியல் இன்றைய சூழ்நிலையிலே அதை பற்றி நாம் பேசாமல் ஒரு தேக்க நிலை இருக்கிறது, தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த அரசியல் நடைமுறைகள் தேவையா என்றுதான் விவரம் அறிந்தவர்கள் கேட்கிறார்கள். இல்லை ஐயாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காந்திமதி அவர்களை 2 காரணங்களுக்காக அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று,
கட்சியை வலுப்படுத்தணும், ரெண்டாவது வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற 2 காரணங்களை தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றாங்க. ஐயாவை பார்த்து கொள்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள். இதுவரையில் யார் ஐயாவை பாதுகாத்தார்களோ, ஐயாவை இதுவரையில் யார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ, அன்புமணி தன்னுடைய கண்ணின் மணி போல அவரை பாதுகாத்து வந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். கடந்த 25 ஆண்டுகளாக சங்கர் 25-30 ஆண்டுகளாக கட்சி வன்னியர் சங்கம் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது? அந்த கட்டுப்பாடு முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. அதற்கு மாற்று கருத்து ஐயா சொல்லதே கிடையாது. அன்புமணி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு வா என்றுதான் சொல்லுவாரே தவிர, இன்றைக்கு ஐயா கிளர்ந்து எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு காரணம் புரியவில்லை. கடந்த மாநாடு நடைபெற்றது, சித்திரை பெருவிழா மாநாடு. லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள், 15 லட்சம் பேர் கூடினார்கள். அந்த மாநாட்டை நடத்தி காட்டியது the only one அன்புமணி ராமதாஸ், வேற யாரும் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே வந்து அன்புமணிக்காக தான் பாமகவிலே தொடர்றாங்க, ராமதாஸுக்காக யாருமே தொடரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 15 லட்சம் அன்புமணிக்காக மட்டும்தான் வந்தாங்க, வேற எதுக்காகவும் வரல. இல்லை, நல்ல கேள்வி அது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மாநாட்டை உங்களுக்கு தெரியும், சமீப கால சித்திரை பெருவிழா மாநாடு நடத்தவே கூடாது என்கிற தடை இருந்தது, உத்தரவுகள் இருந்தது. அந்த தடைகளை எல்லாம் கலைந்து ஒரு மாநாடு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏற்கனவே நடைபெற்ற மாநாட்டிலே 2 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட இப்பொழுது வந்து 2 பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த தடைகளை மீறி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் முழு பொறுப்பையும் தன் தோளிலே சுமந்து கொண்டு அவ்வளோ பெரிய உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மாநாட்டை நடத்தி காட்டியது அன்புமணி ராமதாஸ் தான். இந்த தகுதி, இந்த திறமை இன்றைக்கு அந்த யாரிடத்திலும் இல்லை. காந்திமதிக்கு இல்லை, நிச்சயமாக. அது நான் வந்து தமிழ் குமரனுக்கும் இல்லை, தமிழ், அதாவது நான் தான் சொல்றேன், முரளி சங்கருக்கு இல்லை. இது நீங்க அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க போய் தமிழ் குமரர் கேளுங்க, அப்புறம் சகோதரி காந்திமதி கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அவருக்கு அந்த ஆற்றல்லாம் இருக்குன்னு ஐயா சொல்லுகிறார் என்பதற்காக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். நானும் ஏற்றுக்கொள்கிறேன், ஐயா சொன்னால் ஏற்றுக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. இந்த தருணத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நிலைமையில் நாங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் கடக்க வேண்டிய பாதையும் பயணமும் வெகு தொலைவில் இருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த பயணத்துக்கு குறுக்கே தடை போடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அவர்களை நாம் கையெடுத்து கும்பிடுறது என்னன்னா, இந்த இயக்கத்தை வாழ விடுங்கள். இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இல்லை, அதைத்தான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. இப்போது அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி இப்போ அப்பா மகன் மகள் இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இது மாறிடுச்சு. ஆக மொத்தத்தில் இது ஒரு குடும்ப சண்டை அப்படிங்கிறதுல வந்து நிற்கிது. அதுதான் அது உட்கட்சி பிரச்சனை என்று சொல்கிறார், குடும்ப பிரச்சனை என்று சொல்கிறார். எவ்வளவு நாள் இதையே சொல்லிட்டு போவார், நான் வந்து சரியான நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து அண்மையில் இந்த விஷயம் தொடர்பாக கேட்கும்போது இது குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்து தீர்த்துப்போம் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்போ எப்போதான் பேசுவார் வெளிப்படை அன்புமணி? ஐயாவினுடைய கோபம் சினமும் இன்னும் தனியவில்லை என்பதற்கு இவைகளெல்லாம் உதாரணம். எவைகளெல்லாம் உதாரணம்? தமிழ்குமரன் நியமனம், காந்திமதி நியமனங்கள் எல்லாம் சினத்தினுடைய உச்சமாக இது இந்த உச்சத்துக்கு மேலே வேற என்ன செய்ய முடியும்? அவர் இந்த உச்சத்துக்கு மேலே அவர் வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இதையெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்து விட்டார். இன்றைக்கு 100 நாட்கள் அவர் பயணம் சென்றிருக்கிறார். இப்போ 100வது நாள் வரப்போது தர்மபுரியில் நடைபெறும். இப்போ சேலத்திலே இவர்கள் நிகழ்ச்சி நடத்தினார்கள். ஐயா வந்தால் ஒரு கூட்டம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஐயா கூட்டத்துக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் யாரும் தடுக்க. அவர் சொல்றாரு, அருள் சொல்றாரு, நீங்க தடுத்து நிப்பாட்டுறீங்க, முழுக்க பதவியும் பணத்தையும் கொடுத்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறீங்க எல்லாத்தையுமே. இல்ல, அருள் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. சேலத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல், வன்னியர் சங்க அரசியலை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்று சொன்னால் அங்கே நான் களப்பணியாற்றியவன். சேலம் அருள் கட்சிக்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே நான் அந்த சேலத்திலே அரசியல் செய்த, சின்னப்பணியிலே இருந்து, சக்கரபாணியிலே இருந்து, சதாசிவத்திலே இருந்து, பொன் ராமச்சந்திரனிலே இருந்து, அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் எனக்கு நன்றாகவே தெரியும். இவ்வளோ இன்னும் கணக்கில் அடங்காதவர்கள் அந்த சேலம் மாவட்டத்தில் இந்த இயக்கத்தை உருவாவதற்காக, வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்காக உழைத்து உருக்குலைந்து உயிர் துறந்தவர்களே பல பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அருள் எல்லாம் இப்பொழுது அன்புமணியால் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர்கள், அன்புமணியால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் சொன்னால் அவர்களை பேச வைத்திருக்காங்க. அதான் சார், நீங்கள் வந்து அருளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே நான் வந்து பார்ட்டியில் இருக்கேன், சங்கத்திலேருந்துலாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போனவங்களெல்லாம் கூப்பிட்டு திரும்ப வந்து என் கூட இருங்கன்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் கால் பண்ணி பேசி
நிறைய பேர் வந்து அவர் கூட இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஆரம்பத்திலேருந்து இருக்கிறன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. நம்மளுடைய பேட்டியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி தருணத்துல நீங்க வந்து அன்புமணிக்கு மட்டுமே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே. இல்ல, அன்புமணிக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புமணியால் தான் இதை வழி நடத்த முடியும். அன்புமணியால் தான் இதை செயல்படுத்த முடியும். இந்த கட்சியையும் இந்த சங்கத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய வல்லமையும் திறமையும் அன்புமணிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வேன். அவர்கள் குடும்பத்திலே யாருக்குமே இல்ல அப்படி பார்த்தா நீங்க வந்து அப்ப பதவிக்காக தான் வந்து அன்புமணிக்காக நீங்க பேசுறீங்களா? இல்ல. அன்ரூல் சொல்ற மாதிரியே நான் கேட்கிறேன். இல்ல, யார் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இல்லை, இருக்காரு. இது ஐயாவுக்கே தெரியும். நாங்கள் பணத்துக்காக இருக்கிறோமா அல்லது ஏதாவது, ஏன்னா எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எதையும் எதிர்பார்க்காதவர்கள். ஏன் எந்த அரசியல்லே பதவி கூட எதிர்பார்க்காதவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்பார்க்காது. இப்போ ஐயா கிட்ட இருக்கிறாவது 2 அருளுக்கு அந்த எம்எல்ஏ பதவி தேவைப்படும், திருக்குச்சூர் ஆறுமுகத்துக்கு தேவைப்படும், அதே மாதிரி கூட இருக்க ஜிகே மணி கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அவர்கள் அவங்க கூட இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வந்தாலும் கூட இவர்கள் நிச்சயமாக இந்த இணைப்பு வருகிற பொழுது அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிச்சயமாக இருக்கும். அவர்களை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார்னு சொன்னால் அதில் அதிக கூட்டம் வர வேண்டும் என்று கருதுகிறவர்களிலே முக்கியமானவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஏன்னா ஐயா வீழ்ந்தார் என்று சொன்னால் நாம் வீழ்ந்ததாகத்தான் பொருள். நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் ஐயா வந்து தோல்வி பெற்றார் நாங்கள் காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் ஐயாவினுடைய நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி அடைய வேண்டும் என்று கருதுகிறவர்களிலே என்னை போன்றவர்கள் முக்கியமானவர்கள். இன்னைக்கு எல்லாருமே வெளியே போயிட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ ஐயா பக்கத்தில் இருக்கிற அருள்மொழி எங்கே இருந்தார்? வெளியிலிருந்து தான் வந்தார். இப்போ சமீபத்தில் தான் வந்தார். அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, செய்கிறாரு. ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து உழைப்பாளி. அதே மாதிரி பேராசிரியர் தீரன் ஆரம்பத்தில் இருந்தவர், வெளியே போயிட்டு இருந்தார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வராரு. ஐயா அரவணைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையான அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேனே தவிர, நிச்சயமாக இப்போ நான்லாம் கூட வெளியே பல முறை வந்து ஐயா அவர்களாலே தூக்கி எறியப்பட்டவன் தான், கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவன். நான் கூட பல முறை அண்ணன் அன்புமணி அவர்களிடம் சொல்லுகிற பொழுதே நான் குறிப்பிடுவேன், உங்களையாவது ஒரு முறை எடுத்தார், ஏன்னா பல முறை எடுத்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் அவர் பின்னாலே போனால் அவர் தான் கடுமையான உழைப்பாளி, அவர் தான் தத்துவ தலகர்த்தா, அவரால் தான் இந்த சமுதாயத்தை வழி நடத்த முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதாவது ஐயா தான் இதை நடத்தி காட்டுவார் என்பதற்காகத்தான் அவருடன் பயணப்படுகிறோம். இதுவரையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா இவ்வளவு இதுவரையிலே இந்தியாவிலே உலகத்தில் எந்த தகப்பனும் தன் மகனை பற்றி இவ்வளவுப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்க மாட்டார். 47வது வாரமாக விமர்சனம் தொடர்கிறது. அந்த விமர்சனத்தை எல்லாம் சகித்து கொண்டு எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே அரசியல் செய்ய முடிகிறது, வெகு வேகமாக அரசியல் செய்ய முடிகிறது, 100 நாட்கள் நடைபயணம் செல்ல முடிகிறது, அவர் பின்னாலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாலே வரக்கூடிய அளவிற்கு அரசியல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் நான் நிச்சயமாக, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அன்புமணி ராமதாசனுடைய மன உறுதியை நான் இப்பொழுது பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளவு விளைவுகளுக்கு பின்னாலும், இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பின்னாலும், சொந்த தந்தையே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பின்னாலும் கூட ஒருவேளை ஐயா பரீட்சை வைத்து பார்க்கிறாரோ, இவ்வளவு பெரிய சமுதாயத்தையும் இவ்வளவு பெரிய கட்சியையும் கொண்டு செல்லுகிற ஆற்றல் அன்புமணிக்கு வர வேண்டும் என்கிற அக்னி பரீட்சையை வைக்கிறாரோ ஐயா என்கிற சந்தேகம் தான் இருக்கிறதே தவிர இன்னும் என்னாலே உள்ளபூர்வமாக நம்ப முடியவில்லை. இந்த தகராறு, இந்த பிரிவு, இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையானது தானா அல்லது ஒரே ஒரு புலர்காலை பொழுதில் இவைகளெல்லாம் தீர்ந்து விடுமோ என்கிற ஐயப்பாடு தான் எனக்கு இருக்கிறது. இதிலே உண்மை இல்லை என்று தான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் போடுகிற இந்த நிகழ்வுகளிலே உண்மை இல்லையோ என்கிற ஒரு நிகழ்வு தான் எனக்கு இருக்கிறது. அது பொய்யாகத்தான் வேண்டும் என்கிற ஒரு நினைப்பும் இருக்கிறது. பொய்யாகி இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, 2 பேரும் மாறி மாறி என்ன கருத்து வைக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பெரிதாக பொது வெளியில் பேசுறது இல்லை. இப்போது காந்திமதியும் வந்துட்டாங்க, அக்காவும் வந்துட்டாங்க. இப்போ அக்கா வந்து தம்பி என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ அடுத்து போகிற இடங்கள்ல என்ன பேச போகிறாங்க. கண்டிப்பாக காந்திமதி அவர்களாலே, சகோதரியாலே நிச்சயமாக அன்புமணி மீது விமர்சனங்களை வைக்க முடியாது. வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஆற்றலும் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே அவர் ஆற்றல், அவரை வரவேற்பு இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லோருக்கும் ஐயா யாரை அறிவித்தாலும் அவர்களை வரவேற்க தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஒரு வார்த்தை சொல்லி, இப்போ பாருங்க, எங்கே பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றா இருக்காங்க, ஐயா கூட வரவேற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், யாரும் சினம் கொள்ள மாட்டாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அது கூடவே வந்து இப்போ காந்திமதிக்கும் கூடுதல் பதவி கொடுத்தனால இப்போ இன்னொரு திரும்ப ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, சமூக வலைதளங்களிலே பொறுத்தவரையிலே அதிலே வரக்கூடிய விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்பவர்கள் முட்டாள்கள் தான் என்று சொல்வேன். அதில் வரக்கூடிய விமர்சனங்களை யாரும் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய அறிவுரை.
ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்ம ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ இதை பற்றி நான் பேசுகிற பொழுது எனக்கு என்ன விமர்சனங்கள் வரும், என்ன விமர்சனங்கள் ஆதரவாக வரும், எத்தனை பேர் எதிர்ப்பாக பேசுவார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இதை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த சமூக வலைதளத்தையும் அரசியலையும் சமூகத்திலே நடப்பதையும் புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் நான் பார்ப்பேன். அதனால் இன்றைக்கு இது ஒரு மாயையான தோற்றமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் எண்ணுகிறேனே தவிர, ஆனால் உறுதியாக இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கும். இல்லை, அப்போது மக்கள், வன்னிய மக்களாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் தொண்டராகட்டும், இவங்கெல்லாம் முட்டாளாவே இருக்கணும் இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்களா? ராமதாஸும் அன்புமணியும். குடும்ப சண்டைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க குடும்ப பிரச்சனையில் இப்போ காந்திமதிக்கு இவர் பொறுப்பு கொடுக்குறாரு, இவருக்கு ஈகோ கிளாஸில் இவர் பேசாமல் இருக்கிறாரு. அப்போ பாமக தொண்டர்களும் வன்னிய மக்களும் முட்டாளாவே இருக்கணும், தொடர்ந்து இவங்க குடும்பத்தையே துதிப்பாடணும் அப்படிங்கிற இடத்துல இவங்க இருக்காங்களா? இல்லை, அந்த தப்பான தகவல் நீங்கள் தயவு செய்து பரப்ப வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன சார் நினைப்பான்? இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தொடர்ந்து எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க, போராட்டத்தில் களத்தில் நின்று இருந்தாங்க. தொடர்ந்து நீங்கள் உங்க சண்டையவே பெரிய பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய காமன் மேன் என்ன நினைப்பான்? இல்லை, ஒரு நிமிடம். நீங்கள் ஒரு தவறான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், ஒரு தவறான புரிதலோடு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அரசியல் பயிலரங்கம் வைத்து ஒரு விழிப்புணர்ச்சி இளைஞர் சமுதாயத்துக்கும் மாணவர் சமுதாயத்துக்கும் வர வேண்டும் என்று கருதியவர் மருத்துவர். அன்புமணி அப்படி என்ன போராடினாரு? அன்புமணி ராமதாஸ் போராடின மாதிரி என்ன போராடினாரு? அதாவது அதுதான் நான் ஜெயிலுக்கு போனாரா, ஏதாவது பண்ணாரா? எதுவுமே பண்ணலையே. இல்லை, ஜெயிலுக்கு போகலையா அவர்? ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலே இதே மாதிரி சித்திரை விழா நடத்திய பொழுது மரக்காணத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக எல்லோரையும் கைது செய்த பொழுது, மருத்துவர் ஐயா அவர்களையும் கைது செய்த பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அதுக்கு பிறகு பல முறை அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். 10.5 விழுக்காடு என்று வருகிற பொழுதும் சாதிவாரியான கணக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியும் பல போராட்டங்களை உங்கள் கண்முன்னாலேயே அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்திருந்தால் அவரை கைது செய்திருக்க முடியும். ஆனால் அவர் பின்னாலே திரண்ட மாபெரும் கூட்டத்தை கண்டு தமிழக அரசு நடுங்கியது, தமிழக காவல்துறையினர் அஞ்சி நடுங்கியது. அதனாலே அவரை கைது செய்ய தயங்கியது. இன்னமும் இன்றைக்கு சொல்லுகிறேன், அன்புமணி ராமதாஸ் மீது தமிழக அரசோ காவல்துறையோ கைது செய்ய நடவடிக்கை எடுத்தால் தமிழகம் தாங்காது, தமிழகம் பொங்கி எழும். தனிப்பெரும் சமூகமான வன்னிய சமூக மக்கள் மத்தியிலே ஊடுருவியிருக்கிற அன்புமணி மீது கை வைப்பதற்கு தமிழகத்திலே எந்த ஆட்சியாளர்களுக்கும் தைரியமோ துணிச்சலோ கிடையாது. இன்றைக்கு ஐயா பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது, அறிவுரை சொல்லுகிற உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட விவசாயிகளுடைய பிரச்சனையிலே ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறார். அன்புமணி ராமதாஸ் தினந்தோறும் படிக்கிறாருங்க, தினந்தோறும் சிந்திக்கிறாருங்க, தினந்தோறும் பேசுகிறாருங்க. அதனால தான் அவராலே எல்லா பிரச்சனை அரசியந்திரங்களில் நடக்கக்கூடிய கோளாறுகளை முன்னாலே எடுத்து சொல்ல முடிகிறது. இன்றைக்கு அரசு நெல் கொள்முதல் விவகாரத்திலே அரசு செய்யக்கூடிய தவறுகளை இன்றைக்கு எடப்பாடியை விட அதிக, பாஜகவை விட அதிக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விட நுண்ணிப்பாக எடுத்து சென்று இந்த கொள்முதலிலே தவறு செய்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். ஏறக்குறைய ஒரு 15-20% கொள்முதல் செய்யாமல் இந்த நெல்லையும் விவசாயிகளுக்கு எதிராகவும் இந்த அரசு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த அறிக்கையை போயெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. ஒரு காலத்திலே ஐயா அறிக்கை வர்றதா இருக்கட்டும், சுற்றுப்பயணம் போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இப்போ பாமக தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதுல கடந்த ஒரு 4-5 மாதமாக இதை பற்றியான விவாத பொருள் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. 6 மாதத்தில் இன்னும் தேர்தல் வரப்போகுது. அப்படிங்கும்போது இப்போ புதிய பதவிகள் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் 1ஆம் தேதி நவம்பர் 1 தமிழ்நாடு முழுவதும் செயற்குழு கூட்டம் ராமதாஸ் தரப்பில் நடத்தப்படுது. அதுக்கு தலைமை சார்பாக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. இன்னும் கூட ஏராளமான அறிவிப்புகள் அவர்கள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த போலி தோற்றங்களாகத்தான் காட்சி அளிக்குமே தவிர, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, யாரையும் முட்டாளாக்க முடியாது. அதுவும் குறிப்பாக வன்னிய சங்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரும் முட்டாளாக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இவர்கள் அறிவு தெளிவு பெற்றவர்கள். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த சமூக மக்களோ இந்த கட்சி மக்களோ வேறு கட்சிக்கு தாவாமல் இங்கே ஏன் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சேவையும் தேவையும் நமக்கு கட்டாயம். ஆகவே இங்கே இருந்து இவர்களுடைய சண்டை சிறிது காலத்திலே ஓய்ந்துவிடும் என்கிற அடிப்படையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக சிந்தனையாளர், கல்வி, எல்லா சூழ்நிலைகளிலும் அறிவு பெற்ற இந்த தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் முட்டாள்கள் அல்ல. மற்ற அரசியல் கட்சியில வேணா சொல்லுங்க, முட்டாள்கள் இருக்கலாம்.
ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே விவரம் தெரிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், சமூகத்தை உணர்ந்தவர்கள், பொறுப்பானவர்கள், சமூக பொறுப்பானவர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதனாலே தான் அவர்கள் இன்றைக்கு அன்புமணி அவர்களை பின்தொடர்ந்து அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார். அன்னைக்கே அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், குற்றச்சாட்டுகள் விமர்சனம் சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன், அவர்தான் வழிகாட்டி தெய்வம் என்று சொல்லிவிட்டார். அதையே அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வேறு விவகாரம். அதே போல வேறு யாரும் அப்படிப்பட்ட விமர்சனத்தை செய்யக்கூடாது என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே நான் கூட அதிகபட்சமாக பேச முடியாத ஒரு நிலையிலே தான் உங்களுக்கு இந்த பேட்டியை நான் கொடுத்துட்ருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரு நன்னடத்தை நெறிமுறைகளை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இது மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள ஒரு சின்ன சிராய்ப்பு, உராய்வு இவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நாங்கள் கூட அக்காவோடையும் சேர்ந்துருச்சு. அப்பாவோட இருந்தது, இப்போ அக்காவோடையும் சேர்ந்துருச்சு. இல்லை, அவர்களை நான் சேர்க்க விரும்பவில்லை. எப்படி ஒரு இளைஞரணி அவங்க ஏதோ பிளான் போட்டிருந்தாங்கன்னா எது இருக்கும், இருக்கலாம். ஆனால் காந்திமதி ஏதோ ஒரு பிளான் போட்டு நம்ம எப்படியாவது வந்து அன்புமணியை வந்து சரி செஞ்சிடணும். அதுதான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் கட்சி நிர்வாகிகளும் எல்லோருமே வந்து தெளிவாக இருக்கிறார்கள். அன்புமணி என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் ஆரம்பத்தில் சொல்கிறேன், அந்த குடும்பத்திலே, ஐயா குடும்பத்திலேயே அரசியல் தெளிவு, ஆற்றல், உழைக்க வேண்டும், இந்த வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உள்ள ஒரே ஒரு அரசியல் தலைவர் அன்புமணி ராமதாஸ். சரி, அப்போ கூட்டணிக்கு வந்து அப்போ அன்புமணிகிட்ட தான் போய் பேசணும் 2026. மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்திலே ஐயா விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்புமணி அவர்கள் உருவாக்குவார். அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர்கிட்ட போய் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல வேண்டிய அவர் எப்பொழுதுமே தந்தைக்கு ஏன்னா அதுவும் சாதாரண தந்தை அல்ல. மருத்துவர் ஐயா ஒரு சாதாரண தந்தை அல்ல. கடுமையான உழைப்பாளி, எல்லோருக்குமே அரசியல் கற்றுக் கொடுத்தவர், அன்புமணிக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவர், சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர், கல்வி பொருளாதாரத்திலே இந்த சமுதாயம் தெளிவு பெற வேண்டும், வளர்ந்து வர வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவர். ஆனால் கால சூழ்நிலை இன்றைக்கு அதை அப்படியே அன்புமணியின் மூளையிலே அவர் பதித்து விட்டார். அன்புமணி அதை கொண்டு செல்கிறார். அதுவும் இளையரத்தம் பாய்ச்சப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வெகு வேகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவருடைய ஒவ்வொரு, அதாவது வேறு தலைவர்களை வைங்க, இந்த தலைவர்கள் சாப்பிடால் விடலாம், இனிமேல் இந்த தலைவர் அரசியலுக்கு வரலாம். ஏற்கனவே வந்து பொறுப்பேற்று நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சாதனைகளை செய்துவிட்டு இன்னென்ன சாதனைகளை செய்ய போகிறேன் என்று சொல்லி வேறு யாருங்க இருக்கிறாங்க? ஏற்கனவே இங்கே நாம் விரும்பும் சென்னை எப்படி இருக்கணும், கிராமம் எப்படி இருக்கணும், தமிழ்நாடு எப்படி இருக்கணும், தமிழக உரிமைகள் பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது விரிவாக படம் போட்டு காட்டியவர்கள். அரசை காட்டிலும் அதிகமாக செயல்படுத்தி பேசியவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து மாறி மாறி நடக்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாமகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போது அதிமுக இல்லாட்டி வந்து தனித்து போட்டியிடுவது, இல்லைன்னா டிவிகே பக்கம் நம்ம போகணும். இதுதான் வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக பாமக அன்புமணி ராமதாசனுடைய முடிவு எப்படி இருக்க போகுது? இல்லை, அதில் வந்து அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவாக இருக்கிறார். இப்போ இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரையிலே தொடங்கவில்லை. ஆனால் வலுவான கூட்டணியில் இடம்பெறும் என்பதோடு மட்டுமல்லாமல் அதிக எண்ணிக்கையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு, கட்சி துவங்கிய காலத்திலே இருந்து இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே பாமக உள்ளே நுழைகிறது என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் ஒரு வியூகம் அமைத்திருக்கிறார். வலுவான கூட்டணி. அந்த வலுவான கூட்டணி அடிப்படையில் நிச்சயமாக இந்த முறை அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமகவிலே இடம்பெறுவார்கள். அதற்கு அன்புமணியினுடைய வியூகம் நிச்சயமாக கை கொடுக்கும். அதிக தொகுதி, அதிக இடங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து பாமக இருக்குது அப்படின்னா, அப்போது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிவிக்கில் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டிசைடிங் ஃபேக்டர். நான் ஆரம்பத்திலேருந்து திரும்ப அதை சொல்ல விரும்பலை. ஒரு தீர்மானிக்கிற சக்தி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே ஒரு மிகப்பெரிய சமூகமும், அந்த சமூகத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கக்கூடிய இதர பிற சமூகமும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பாலே இன்றைக்கு உயர்ந்த பல சமூகங்களும் பாமகவை ஆதரிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அனைத்து சமுதாயத்துக்கும் குரல் கொடுத்த ஒரு இயக்கமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, இப்படி பல பிரச்சனைகளிலே எல்லா சமுதாயத்துக்கும் குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம் சென்ற ரெட்டியார் மாநாடுகளால் நடத்தியது,
ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய மாநாடுகளை எல்லாம் நடத்தியது. வண்ணார் வன்னியர் ஒற்றுமை மாநாடு நடத்தியது. ஆதி திராவிடர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு நடத்தியது. இஸ்லாமியர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு நடத்தியது. எல்லா சமூகங்களுடைய ஒற்றுமை மாநாடையும் நடத்தி காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இன்றைக்கு எதிர்கால திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கிற வகையில், உங்களுக்கு தெரியும், காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் அன்புமணியை அழைத்து வந்து எப்படியெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் எப்படி பேசியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆம்ஸ்ட்ராங்களுடைய பேச்சு, அன்புமணி தான் அரசியலுக்கு எதிர்காலம், அன்புமணியை பாருங்கள், ஐயாவை பாருங்கள் என்று ஆம்ஸ்ட்ராங் சொன்னது போல இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல பேர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் மனைவி ஐயா அன்புமணி அவர்களை சந்தித்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு பல அரசியல் தலைவர்களும் சமூக தலைவர்களும் இன்றைக்கு அன்புமணியை தொடர்ந்து சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அன்புமணியினுடைய கரம் வலு பெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்று ஐயாவுடன் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். பல தலைவர்கள் என்னுடன் மறைமுகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, ஐயாவுக்காகத்தான் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நீங்கள் நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஐயாவுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நான் வெளிப்படுத்த தயாராக இல்லை. அவர்கள் யார் என்றும் நான் காட்டிக் கொடுக்கவும் தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்திற்கு பிறகு எல்லோரும் இணைந்து பணியாற்றப் போகிறோம். அந்த அடிப்படையிலே தான் நான் அவர்களை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்தது நன்றி சங்கர். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Taste Daily. Taste the Daily. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.